வாட் நான்சென்ஸ் கொஸ்டின். நான் ஒரு யார் தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அமெரிக்கா ஜோதிடம் தாங்க டாப் ஜோதிடம். அவர்கள் 10வது கோள் 11வது கால் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ வச்சு ஜாதகம் பார்க்கறவங்க தான் அமெரிக்கர்கள். இப்ப இந்த உங்க சேனல் வந்து இவ்வளவு லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கிருக்கீங்கன்னா அதிர்ஷ்டமும் இருக்கு. இந்த அதிர்ஷ்டம்ங்கிற பார்த்து தான் நான் அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன செய்யணுங்கிறது ஸ்பிரிச்சுவலி நான் வேணும் உங்களுக்கு. நான் இல்லாம எப்படி நீங்க நின்னீங்கன்னா அந்த பூசாரி வந்து இப்படி மூந்து பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லுவான். யோ என்னையா கருமம், நான் குளிச்சுட்டு வந்தா ஒரு ஸ்மெல்ல இருப்பேன், சென்ட் அடிச்சா ஒரு ஸ்மெல்ல இருப்பேன், அதெல்லாம் பேசுவாங்க. அந்த பூசாரிக்கு உங்க உள்ளுணர்வு தெரியும் அப்படிங்கிறான். எல்லா பணக்காரங்களோட டேபிள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பன்றி இருக்கு. ஏன்னா இது பன்றி வந்து ராசிக்குரிய பொருளா பாக்குறேன். இந்த மாதத்துக்கு பன்னிசாமியை கும்பிடணும். நீங்க எல்லாருடைய டேபிள் பாருங்க மணி பிளான்ட் வச்சா நிறைய மணி வரும். அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி அப்படிம்பாரு தாத்தா. செப்ப தப்ப ஹோமம் யாகம்னு அவன் பண்ண புண்ணியம், அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம். வெறும் ராசி பலனை வச்சே எதுவும் பண்ண முடியாது. அதையும் நானே ஒத்துக்கிறேன். மகர ராசி வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, மத்த மகர ராசி எல்லாம் டம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கறத உங்களுடைய பார்வை. அவருக்கு அப்ப எல்லாரும் சூப்பர் ஸ்டார் இருக்காங்களா? இது நீண்டிக்கிட்டே போகும் வாதம். இது எப்படி தெரியுமா? இது நீண்டிக்கிட்டே போகும். நான் சொல்றேன், நான் விட்டுட்டேன். இது ஏன் தப்பு? குழந்தையின்மை, ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஜான்சனின் செயின்ட் ஆந்தோனி சித்த மருத்துவ நிலையம், கோடம்பாக்கம், சென்னை. டவர் நியூஸ் நேயர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஆன்மீக பற்றாளர் மற்றும் ஜோதிடர் திரு ராம்ஜி அவர்கள் இருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏன்னா சனி பயிற்சி வருது, பிஸியாவே இருப்பீங்க. ஆமா, எல்லா பயிற்சியிலும் பிஸி தான். தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே சொல்றேன், எந்த பயிற்சி வந்தாலும் ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரே ஆள் தான் மட்டும்தான். அது என்னமோ நம்ம சொல்றதெல்லாம் நடந்துருது. அதனால ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆன்மீகமும் ஜோதிடமும் எல்லாம் ஒண்ணுதான். 2 கண்கள். வேதத்தின் ஒரு பகுதி தான் ஜோதிஷம். வேதம் படித்தவர்கள் அத்தனை பேரும், நல்லா முறையா வேதம் படிச்சேன், அதனால சொல்றேன், வேதம் படித்த அத்தனை பேரும் ஜோதிஷம் படிச்சிருப்பாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் ஜோதிடத்தினுடைய ரிப்ளிகா. ஜோதிடம்ங்கிற விஷயம் ஆன்மீகத்தின் ரிப்ளிகானா என்ன அப்படின்னா என்னன்னா, இதற்கு இது துணை, இதற்கு இது துணை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜோதிடத்தினால் விளைந்த நன்மை அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் எ பெட்டர் கம்ஃபர்ட் டு யூ ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். சைக்கலாஜிக்கலி நீங்களும் உங்கள் மனைவியும் சண்டை போடுறீங்க, பிரிஞ்சுறீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சூசைட் பண்ண போகிறவர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் பை சார், சந்தோஷம், இதுக்கு மேலே நான் இவளோட வர மாட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ராகு திசை, ராகு புக்தி, இந்த டேட்டில் இது சரியாயிடும், நம்புப்பா, நம்பு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, அந்த அவள் வந்து ராகுவால் தான் இது நடக்குது அப்படிங்கிறத நம்பி கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கிறார். அப்படி அவர் பொறுமையாக இருக்கும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆன்மீகத்தில் இருக்க கருமாரியம்மனை நான் மேட்ச் பண்ணி விட்றேன். நீ ராகு சரியாகணும்னா கருமாரியம்மனை கும்பிடு. இது மாதிரி ஒன்றுக்கு எனக்கு ஒரு சாமி இருக்குது. சனி ப்ராப்ளம்னா ஐயப்பனை கும்பிடு. அப்போ என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளம் சுபமாக முடிஞ்சிருது. இன்னைக்கு இந்தியாவில் கொடூரமான மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றங்கள் எதுவுமே ரொம்ப கம்மி. நம்ம கொலை கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவிலேயே சார், அதாவது சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது இது சைக்கோ கொலைம்பாங்கல்ல, இந்த குத்தி கொள்றது அந்த மாதிரிலாம், அதெல்லாம் ரொம்ப கம்மி. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் பழியா ஏத்துக்கிறாங்க. நம்ம பழிய ஜோதிடத்தின் மேலேயும் ஆன்மீகத்து மேலேயும் போட்டு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான். என் பையன் வேலைக்கு போல, வெட்டி பையன் வேலை தேடலை, வேலைக்கு போல, அதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், 7.5 சனினால வேலைக்கு போல. அப்ப நமக்கு ஒரு ஜோன் கிடைக்குது. 7.5 சனினாலே எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? சாப்பிடாம இருக்க முடியுமா? ஓகே, எப்படி வேணா நீங்க சொல்லலாம். அதனால நமக்கு எப்பயுமே தப்பு பண்ணும்போது தானே காரணம் தேவை. சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு இங்க காரணம்? இப்போ எங்க ஏன் சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டா இதுக்கு காரணமா சொல்ல முடியும். இது இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க, ரைட்டு. ஆனா இந்த சேர் கீழே விழுந்தா நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். சார் உங்க வீட்டுக்கு வந்தேன், சகுனம் சரியில்லை அப்படி சொல்றேன், நான் அப்படி வரேன். இல்லை, ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இன்னைக்கு ஒரு ராசி வந்து பல லட்சம் பேருக்கு இருக்கு. ஸோ அந்த பல லட்சம் பேருக்கு அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகுமா எப்படி சார்? அருமையான கேள்வி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உணவு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா, அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு பர்கர் கிடைக்குது, எனக்கு வந்து 2 இட்லி கிடைக்குது, இன்னொரு உணவு சாப்பிட்ற ஆப்பிரிக்காக்காரனுக்கு வேற ஏதோ ஒன்று கிடைக்குது. ஆனால் உணவுங்கிற அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான் கிடைக்குது. இப்போ கிரகங்களுடைய பார்வையே எப்படின்னா, மனநிறைவு, நிம்மதி. இப்போ ஒன்றும் இல்லை, 7.5 சனி எடுத்துக்கோங்க. 7.5 சனியில் இப்போ என் குழந்தை மாயக்குட்டி, அவள் வந்து மகர ராசி, அவளுக்கும் 7.5 சனி. நான் வந்து மீனராசி, எனக்கும் 7.5 சனி.
பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி தெரியுமா டிஃபர் ஆகும். எனக்கு வர்றது தொழில் நஷ்டம், வியாபார இது அதெல்லாம் ஏற்படும். ஆனா அவளுக்கு டீச்சர் அடி வாங்குவா, அவ்வளவுதான். பட் சனி ஒரே மாதிரி தான் எல்லாரையும் ட்ரீட் பண்றாரு. வயசுக்கு ஏற்ற மாதிரி, அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் வேலைக்கே போறது இல்லையா, எனக்கு எப்படி வேலை போவோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னா அவனுக்கெல்லாம் போய் என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ ஜோதிடம் எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் என்னை போன்ற அவர்களோட சேர்ந்து ஒரு 2 நாள் டிராவல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உண்மையாக. இப்போ என் கிளைண்ட் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் சொன்னோன்னே அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இது நடந்திருக்குமே அப்படின்னு எடுத்த ஃபர்ஸ்ட் பால் 6. உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, புதிய கும்பல டெய்லியும் காலையில் என் ஷோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது நடந்திருக்குமே, ஆமா குருஜி கரெக்டு. அதுக்கப்புறம் கண்டினியூட்டி. இது எப்படி நாங்கள் கணிக்கிறோம் அப்படின்னா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லைன்னா கேமத்துருமா வந்துடும், பெரிய தொழில் நஷ்டத்தை அடைவார். 7 சூரியன் இருந்தால் டைவர்ஸை அடைவார். ராசியில ராகு இருந்தால் கண்டிப்பா குடிப்பார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தரவுகள். அந்த தரவுகள் அடிப்படையில தான் இங்க எல்லாமே இயங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா தலைமையில அடிச்சதுன்னா நேரம் சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இது என்ன தரவு தெரியாது. சோறுலாம் அடிச்சிருக்கோம். புரட்சி பேசிட்டே நம்மளால வாழ்க்கையை ஃபுல்லா வாழ்ந்துட முடியாது. இங்க பாருங்க, ஒரு நிலா இருக்கு. அந்த நிலான்னு நினைக்கலாமா, இல்ல அது என்ன வானத்து பாலைவனம் அப்படின்னு நினைக்கலாமா? வானத்து பாலைவனம்னு நினைக்கலாம், நிலான்னு நினைக்கலாம். தெர்மோமீட்டரை கிளியோபட்ராவின் வாயில் வைத்தாலும் தெர்மோமீட்டருக்கு உஷ்ணம் காட்டத்தான் தெரியும், அதற்கு சுவைப்பது கிளியோபட்ராவின் உதடு என்று தெரியாது. இப்ப பகுத்தறிவாதிகள் இருக்கீங்க, நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வாழ்றேங்கிறீங்க, எல்லாம் நீங்க எல்லாம் பண்றீங்க. வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவினால் மட்டும்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். இப்போ சில சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் பார்க்குறீங்க, மனசு கம்ஃபர்ட்டாக இருக்கும் போது ஒரு வேலையை செய்றீங்க. இது எப்படி இருக்கு? காலங்காத்தால வரேன், என்னோட கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்லேயே ஜீசஸ் ஃபோட்டோவோ அல்லா ஃபோட்டோவோ கிருஷ்ணர் ஃபோட்டோவோ இருக்கு. அதுக்கு நான் அப்படியே ஒரு ப்ரே பண்ணி, சாமி கூடவே இருந்து காப்பாத்து. இந்த சாமி வந்து நான் ஒர்க்கோட ரிலேட் பண்றேன். செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தெய்வம் தொட்டு கும்பிடாம யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. அது என்ன பழக்கம்? இந்தியாவில் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் அதெல்லாம் பண்றோம். தொட்டு கும்பிடுறது, யாராவது இடிச்சிட்டா தொட்டு கும்பிடுறது. இப்பெல்லாம் சாரி ப்ரோட்டு போயிடுறாங்க, அது வேற விஷயம். பட் தொட்டு கும்பிடுறது அப்படிங்கிற பழக்கம் என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிய போதா அது தொட்டு கும்பிடுறோன்னு? எல்லாத்தையும் ஆழமா யோசிச்சிங்கன்னா உங்களால வாழ்க்கையை ஒரு ஜாலியா வாழவே முடியாது. ஜாலியா வாழ ஆன்மீகம் தேவை. ஆன்மீகமே ஜாலியா வாழ்றது தான். அதான் நான் சொல்றேன், நான் எந்த ப்ராப்ளமே பண்ணல, எல்லாமே கிரகங்கள் பண்ணுது, பகவான் பண்றார், அவ்வளவுதான். நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் ஐ எம் ப்ராப்ளம், உங்களை நீங்களே கர்ஸ் பண்ணிக்கிறீங்க. நான் விட்டுட்டேன், இது ஏன் தப்பு? சார் நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ ஒரு ராசி கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் அது சாத்தியப்படுமான்னு கேட்கிறேன். சாத்தியப்பட்டதுனாலதான் இந்த கால்குலேஷனே சொல்றேன். எப்படி சார் மகர ராசி உள்ள சூப்பர் ஸ்டார் இப்படி மகர ராசி வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, மத்த மகர ராசி எல்லாம் டம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கறத உங்களுடைய பார்வை. அவருக்கு எல்லாரும் சூப்பர் ஸ்டார் இருக்காங்களா? ஆமா, எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க. அவர் இந்த துறையை தேர்ந்தெடுத்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுனா என்னங்க? என்ன அவர் சினிமால நான் என்ன கேக்குறேன், அதுக்கு லக்கணம் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அது அவர் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் அந்த லக்கணம் இருக்கு அப்படின்னு கேக்குறேன். அப்படின்னு இல்ல, நீங்க சொல்றத ரிவர்ஸா புரிஞ்சுக்கலாம். இப்ப நாங்க ஒரு பலன்கள் செட் வச்சிருக்கோம்ல, சரி நீங்க இப்படி வரீங்க, நோய்களின் அடிப்படையில் வரீங்க, நான் குணமானவர்கள் அடிப்படையில வரேன். நான் ஒரு டாக்டர்னு வச்சுப்போம், நீங்க நோயை பத்தி பேசுறீங்க, இந்த நோய் ஏன் எல்லாருக்கும் வரலன்னு கேக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே மாதிரி உடலமைப்பு கொண்டவங்க தானே இவங்களுக்கெல்லாம் ஏன் வரலன்னு கேக்குறீங்க. அதுல அவன் உணவு பழக்க வழக்கம் இருக்கு, அவன் நடைமுறை இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் உங்களை குழப்பாமே சொல்றேன், பலன்கள்ல இருந்து வரேன். நான் ஒரு செட் ஆஃப் பலன்கள் வச்சிருக்கேன். 7 சூரியன் இருந்தா டைவர்ஸ், அது அப்படியே எல்லாருக்கும் நடக்குது எப்படி? அது அப்படியே எல்லாருக்கும் நடக்குது எப்படி? சந்திரனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை, இவன் கேமத்துருமா, புகழேனியின் உச்சத்துல போய் மாட்டுவான் அல்லது பொருளேனியின் உச்சத்துக்கு போய் மாட்டுவான்னு ஒரு சிஸ்டம் நான் வச்சுக்கிறதுனால தான் யார் ஜாதகம் கேட்டாலும் என்னால தைரியமா பதில் சொல்ல முடியுது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? மகர ராசி சேர்ந்தவங்களாம் ஒரே மாதிரி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. எத்தனை மகர ராசி பார்த்துட்டீங்க? நான் டெய்லி 100 மகர ராசி பாக்குறேன். எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க வந்து எப்படின்னா 100 மகர ராசி சிகரெட் பிடிக்கிற சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்கும் கேன்சர் வந்துருச்சா? எங்க பக்கத்து வீட்டு கிழமை டெய்லி 2 லிட்டர் சாராயம் குடிக்கிறான், ஒண்ணுமே ஆக முடியும் அவனுக்கு. கொஞ்ச நாள் தான் இன்னொருத்தர் குடிக்கிறாங்க, அவன் உடம்பு செல்ல போய் படுத்துக்கிறான். தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல, மொத்த வியாதி இருக்கு. அதான் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கா? நீங்க கார்ட்டு போய் காட் நான் டெய்லி உனக்கு 3 வேளை இது பண்ண, பாபா படத்துல சொல்லுவான் 3 வேளை குளிக்கிறேன் 6 வேளை உனக்கு பண்றேன், எனக்கு காட்சி கொடுக்காத கடவுள். அவன் பண்ண புண்ணியம், அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இதுல எவ்வளோ இருக்குங்க. வெறும் ராசி பலனை வச்சே எதுவும் பண்ண முடியாது, அதையும் நானே ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இது சிகரெட் பிடிச்சா கண்டிப்பா கேன்சர் வருங்கிறது எழுதப்பட்ட விதி. இன்னைக்கு வரல உனக்கு, அவ்வளவுதான், நாளைக்கு வரும், அவ்வளவுதான். பட் ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க, அடிப்படை சிஸ்டமே எல்லாருக்கும் மேட்ச் ஆகலைன்னு கேட்குறீங்க. என்ன சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் லேட்டா முடி போகுது, அவ்வளவுதான். ஆனா ஜோதிடத்தின் பார்வையில நாங்க ஒரு செட் ஆஃப் பலன்களை வச்சு மூவ் பண்றோம்.
அதே தான் டாக்டரும் ஸ்டெட்டஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. அதில் ஒரு சவுண்டு வித்தியாசமாக வந்ததுன்னா அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தாத்தாவை செக் பண்ணாலும் டாக்டர் அதை மைண்டில் வச்சுட்டு தான் செக் பண்ணுவார். குழந்தைய செக் பண்ணாலும் அதை மைண்டில் வச்சு தான் செக் பண்ணுவார். பெண்கள் ஆண்கள் யார் செக் பண்ணாலும் அந்த டொப்பு சவுண்டு கேட்குதா டாக்டருக்கு தேவை. அது வந்தா ஆட்டில் ஓட்ட. அது குழந்தையா இருந்தானே, தாத்தாவா இருந்தானே, பாட்டியா இருந்தானே, யாரா இருந்தானே. நீங்க என்ன கேட்குறீங்க, அவனுக்கு ஏன் வரல, இவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் அப்படி இருக்காங்க. மகர ராசி சேர்ந்த சூப்பர் ஸ்டார் தான், நான் இல்லைன்னு சொல்ல வச்சுக்கோங்க. ஆனா மகர ராசியை சேர்ந்த என் தோழர்கள் அவங்க கம்பெனியில அவங்க பெரிய டீம் லீடரா இருக்காங்க. அவங்க அங்க சூப்பர் ஸ்டார். அவருக்கு தேவை அவ்வளவா இருந்தது, அவ்வளவுதான். இப்போ உங்களோட பக்தியோட அளவீடு என்ன அப்படின்னா, வேலைக்கு வருவேன், வீட்டுக்கு போவேன், என்னைக்காவது போர் அடிச்சா கோயிலுக்கு போவேன், அல்லது மனசு இருந்தா கோயிலுக்கு போவேன். இது உங்களோட தேவை. இப்ப என்னோட தேவை இந்த பக்திக்குள்ள பூந்து சாமியை நேரில் சந்திச்சு சாதிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக வெறி. அப்போ என் அளவு நான் இந்த துறையில சூப்பர் ஸ்டார் ஆவேன். எனக்கு இவ்வளவு வேணும், தேவைப்படுது. ஆனா உங்களுக்கு போதும், நான் இங்கே நிறைவா இருக்கேன், எனக்குன்னு ஒரு குழந்தை குடும்பம் இருக்கு, நான் ஹாப்பி. நீங்க சூப்பர் ஸ்டார்ங்கிற பதத்தை பிரபலமான சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கலாமா? எங்க அப்பா எங்க வீட்டு சூப்பர் ஸ்டாருங்க. எங்க அப்பா நடந்து வந்தா எங்க பாட்டி எந்திரிச்சு நிற்பாங்க. அவ்வளவு மரியாதை அவர் மேல. சுயமரியாதை கழகத்தை சேர்ந்தவர். இத்தனைக்கும் இருந்தாலும் புகழ் வித்தியாசப்படுதுல சார். சூப்பர் ஸ்டார்ங்கிறது அகில உலக புகழ் அளவு. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க, யானை எவ்வளவு சாப்பிடுது. யானைக்கு தேவை அது, உங்களுக்கு தேவை இது. நீங்க போய் யானையோட கம்பேர் பண்றீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிறந்த அதனால சார் அந்த பட்டமே சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டமே அதனால தானே வருது. இது நீண்டிக்கொண்டே போகும் வாதம். இது எப்படி தெரியுமா, இது நீண்டுக்கிட்டே போகும். நான் சொல்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரைட்டீரியா அவரவர் தேவை அவரவருக்கு அப்படிங்கும் போது நான் சூப்பர் ஸ்டாரா இல்லையாங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அவர் சினிமா உலகத்துல அந்த பட்டம் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு பீரியட்ல ஒரு ஆள் பெரிய ஆளா இருக்கு. விஜயகாந்த் பெரிய ஆளா இருந்த பீரியட் தெரியுமா? விஜயகாந்த் ரொம்ப இவர் கன்சிஸ்டன்ஸா பெரிய ஆளா இருக்காருன்னா, இன்னும் உடம்ப நல்லா வச்சிருக்காரு. 75 வயசுல டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு அப்படின்னா அதெல்லாம் தான் அவர் சப்போர்ட் பண்ணுச்சு. லக் அப்படிங்கிறத சஸ்டெயின் பண்றாரு. மற்றவங்க லக் அப்படிங்கிறத சஸ்டெயின் பண்ணல. இப்ப ஜோதிடத்துல லக்குங்கிற ஒரு விஷயமும் உள்ள வருதா? எல்லா தொழிலும் லக்கு வருமே. இப்ப இந்த உங்க சேனல் இவ்வளவு லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கீங்கன்னா அதிர்ஷ்டமும் இருக்கு, உங்களோட கடின உழைப்பும் இருக்கு. இந்த அதிர்ஷ்டம்ங்கிற பார்ட் தான் நான் அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன செய்யணுங்கிறது ஸ்பிரிச்சுவலி நான் வேணும் உங்களுக்கு. நான் இல்லாம எப்படி உங்களால ஒரு தொழில் சரியா கடை திறந்து வைக்கிறீங்க, எவனுமே வரல, என்ன செய்வீங்க? அப்ப வர்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த லோகோவை சிவப்பு கலர் பச்சை கலர் மாத்து, இது பண்ணு, அதை பண்ணு, இந்த பூஜை பண்ணு, அது சொல்லுவேன். அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இல்ல சார், இப்ப இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இது மாதிரி நீங்க லோகோ மாத்துங்க, கலர் மாத்துங்க, இந்த கல் வைங்க, இந்த கல்லை யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றீங்க. வெளிநாட்டுல இதை பத்தி எதுவுமே யோசிக்கல சார். ஆனா என் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் தான் என் கிளைண்ட்ஸு. நான் கல்லெல்லாம் வைக்க மாட்டேன், நான் கல் வைக்கிறதுக்கு நானே எதிரி. பட் ஆனால் நான் சொல்ல வரதுன்னா, வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா அமைப்பை சேர்ந்தவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா, ஜோதிடம் என்பது ஒரு விண்வெளி சாஸ்திரம். புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது. இங்க பாருங்க, ஜாதக கட்டம் இப்படி இருக்கு. இந்த 2 இந்த நடுவில் இருக்கிற கட்டம் சந்திரன், இது சூரியன். சூரிய சந்திரர்கள் உலகை ஆள்கிறார்கள். அடுத்து இந்த 2 டப்பாவும் புதன், ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் புதன். அதுக்கு அடுத்த 2 பாத்தீங்கன்னா சுக்கிரன், ரெண்டாவது பெரிய கோள். அதுக்கு அடுத்த 2 டப்பா மேஷமும் விருச்சிகமும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வா, அதுக்கு அடுத்த கோள். அதுக்கு அடுத்த 2 சூரிய குடும்பம் தான் இது. தனுசும் மீனமும், இது 2 குரு. அடுத்து மகர கும்பம் சனி. சூரியனை வைத்து தானே நாங்க டப்பாவே போட்டிருக்கோம். இது ஒரு விண்வெளி சாஸ்திரம். இங்க எங்க பிரச்சனை வருதுனால், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஒண்டர்ஃபுல் கேள்வி. ஜோதிடத்தை ஆன்மீகத்தோட கம்பைன் பண்ணும்போது சனிங்கிற கிரகம் சனீஸ்வரராக பார்க்கப்படுகிறார். குருங்கிற கிரகம் குரு பகவானாக பார்க்கப்படுகிறார். ஏன் பார்க்கப்படுகிறார்னா, காக்கா என்னும் கிரகம் சனியின் வாகனமாக ஏன் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதிலோ அதான் இது. இதுக்கு 2 முகம் இருக்கு. காக்காவா அப்படின்னு நீங்க சொல்லலாம். காக்கா கொடுக்கப்படுற மரியாதை ஏன் சிட்டுக்குருவி கொடுக்கப்படல என்றால், அதுக்கு பதில சிட்டுக்குருவி எந்த கடவுளுக்கும் வாகனம் இல்லை. ஸோ காக்கா ஒரு கண்டென்ட் ஆச்சு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் காக்கா வந்தா மட்டும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருது. பாருங்க, கருடன் சுத்துது, கருடனை பார்த்தா கருட பகவானே. அப்ப காக்கா வருது, காக்காவை பார்த்தா அப்போ அது காக்கா வேற கத்திக்கிட்டே இருக்கு, நீங்க எவன் வரப்போறான்னு தெரியல. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் வேற வேற கால்குலேஷன்ஸ் வச்சு இந்த கிரகத்தைக்கும் ஈஸ்வர பட்டங்கள்லாம் நம்ம கொடுத்ததுனால உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு வியாபாரம் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதை வெளிநாட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிட்டுனா அவங்க என்ன டெக்னாலஜியில வராங்கன்னா, ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்னு பேரு. அவங்க விண்வெளி பிரபஞ்ச ஜோதிடத்தை தான் பார்க்க விரும்புறாங்க. நீங்க பகவான் கதையெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல வேணாம், இந்த விண்வெளி ப்ரிடிக்ஷனை வச்சு என்ன நடக்கும்னு சொல்லு அப்படின்னு தான் வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தர் ஒரு விதத்துல பாக்குறான். சோழி போடுறாங்க. இது என்ன கான்செப்ட்? அதே தான் நான் சொன்னதுதான். 2 டப்பா புதன், 2 டப்பா சுக்கிரன், 2 டப்பா
செவ்வாய், குரு, சனி. இங்க பாருங்க, புதன், சூரியன், சனி, குரு, சுக்கிரன், சந்திரன். இதுவும் ஜாதகம் தான். எல்லாமே அந்த 9 பேரை எங்கெங்க வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப ஜோதிடம்ங்கிறது பொதுவா இந்துக்கள் தான் பாக்குறாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு இல்ல, உலகத்திலே சொல்றது அதான். இப்ப இந்துக்கள் குறிப்பா தமிழர்கள் அதிகம் பாக்குறாங்க அப்படின்னா. சரி, இப்ப வெளிநாட்டவர்கள் இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எந்த ஜாதகத்தை பாக்குறாங்க, எந்த ஜோதிடத்தை பாக்குறாங்க? இது இங்க முறைகள் தான் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊர்ல நாகப்பாம்பு இஸ் நாகாத்தா. ஆனா அந்த நாகாத்தாவை ஜப்பான்ல சூப் போட்டு குடிக்கிறான். அவன் ஏன் நாகாத்தா ஒண்ணும் பண்ணலன்னு கேட்டா இதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் ஊர்ல அவன் சொல்லுவான், அவன் ஊர்ல வேம்பயர் ரத்த காட்டேரி டிராகுலா வரும். டிராகுலா வந்தா பூண்டு எடுத்து காட்டுவான். தெரியும்னா கார்லிக் அடிச்சு பாருங்க கூகுள்ல, கார்லிக் எடுத்து காட்டுவான். அப்படி பூண்டு சாமி காப்பாத்து சாமி, ஓ லூசு பேல, அது நாங்க பிரியாணியில போட்டு திம்பம்டான்னு நீங்க சொல்லுவீங்க. நீ கூட தான் லூச்சு, இந்த பாம்பை நாங்க வந்து சூப் போட்டு குடிப்போம்னு சொல்லுவாங்க. ஊருக்கு நம்பிக்கைகள் மாறும். சவுத் இந்தியாவில் எந்த விபச்சாரம் வந்து அழகிகள் கைதுன்னு சொல்லப்பட்டு அசிங்கப்படுத்தப்படுதோ அது வட இந்தியாவில் லைசன்ஸ் வச்சு நடத்துறான். உலக அளவில் ப்ராப்ளமே கிடையாது. அப்போ விபச்சாரம் பண்ணலாமான்னு கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன பதில்? இந்த ஊர்ல இங்கே இது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இஃப் யூ கோ ஃபார் நார்த் இந்தியா, பெண்கள் கூட ஸ்மோக் பண்றாங்க. இஃப் யூ கோ ஃபார் உலக நாடுகள், எல்லாரும் உட்காந்து குரூப்பா தண்ணி அடிக்கிறாங்க. ஆனா இந்த ஊர்ல அப்பா வந்தா அப்பா அப்படி. ஸோ நீங்க என்ன கேட்குறீங்கிறதுக்கு வரேன். இங்க உங்களுக்கு தெரிஞ்சதே இந்த ஜோதிடம். அதே மாதிரி அவன் ஒரு முறை வச்சிருக்கான், எகிப்திய ஊடு முறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எகிப்தர்கள் நீங்க நின்னீங்கன்னா அந்த பூசாரி வந்து இப்படி மூந்து பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லுவான். ஓ என்னையா கருமோ, நான் குளிச்சுட்டு வந்தா ஒரு ஸ்மெல்ல இருப்பேன், சென்ட் அடிச்சா ஒரு ஸ்மெல்ல இருப்பேன், அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த பூசாரிக்கு உங்க உள்ளுணர்வு தெரியும் அப்படிங்கிறான். அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அமெரிக்கா ஜோதிடம் தாங்க டாப் ஜோதிடம். நம்மளுடைய ஜோதிடத்தை கம்பேர் பண்ணும்போது அவர்கள் 10வது கோள் 11வது கால் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ வச்சு ஜாதகம் பார்க்குறவங்க தான் அமெரிக்கர்கள். நம்ம கடைசி கோளா சனியோட நிறுத்திக்கிட்டோம். ராகு கேது வந்து நம்ம வந்து நிழல் கிரகங்கள்ட்டோம். அதை பத்திலாம் தெரியாது நமக்கு. நெப்டியூன் ப்ளூட்டோ லெவலுக்கு போயிட்டான் அவன். இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கால. யார் சொன்னா ஜோதிடம் இல்லைன்னு? அவன் நம்புற முறை வேறங்க சார். இப்ப ஜோதிடம் நீங்க சொல்றது நம்பிக்கை. சரி, சீனால இந்த மாதம் நான் ஒண்ணு இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், ரைட்? இது இப்படின்னு நான் சொல்லுவேன். என் நண்பர் சந்தர் என்ன சொல்லுவார்? இல்ல கிடையாது, நான் யார் தெரியுமா? நான் தமிழ்காரன். சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அப்படி சொல்லுவார். இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க அந்த மாசத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. சீனர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி கும்பிடுவாங்க தெரியுமா? சீனர்கள் ஒரு மாதத்துக்கு நாய் மாதம், பன்றி மாதம், குரங்கு மாதம், கிளைமேட்டை பொறுத்து வைப்பாங்களா? அந்த 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 மாசத்துக்கு அவங்க பிரஜாபதி, இந்த மாதத்துக்கு பன்னிசாமியை கும்பிடணும். நீங்க இப்ப இங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா கூட தெரியும், குபேரன் எப்படி இருப்பாரு. எல்லார் வீட்லயும் வச்சிருக்கோம் அந்த சின்ன சிலை, அது லக்கு பேசுது. ஆனா நம்மளோட குபேரன் யாருன்னா ராவணனோட தம்பி குபேரன். அவன் வந்து லக்ஷ்மியோட அனுகிரகத்தால லக்ஷ்மியோட பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு ஆள் தான், லக்ஷ்மிக்கு அட்மின் குபேரன். ஆனா நம்ம அந்த குபேரனை கும்பிடாம சீனத்து குபேரனை கும்பிடுறோம். அந்த தொந்தி பெருசா முகம் இதா, அது சீன உருவம். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இட்ஸ் பிராண்டிங். இப்ப சீனாக்காரன உலகம் ஃபுல்லா அதுலயே வேற கருத்து வேறுபாடு இருக்குல்ல சார்? என்ன கருத்து வேறுபாடு சொல்லுங்க? என்ன கருத்து வேறுபாடு? இப்ப என்ன இதை கும்பிடணும் தெரியாம கும்பிட்டு இருக்கோம். அப்படிதான் எல்லாம் பண்றோம். அப்ப ஜாதகம் அப்படித்தானே? அப்பெல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல சார். இப்ப ஒரு மகர ராசி இருக்கு. இப்ப சரி, இதே கொரோனா காலத்துல இருக்கட்டும், இதே சுனாமி காலத்துல இருக்கட்டும், எத்தனை பேர் அடுத்த கேள்வி ஒவ்வொரு கேள்வியா போவா. நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இது புதுசா இதுல ஒரு விஷயம் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, வேத காலத்துல இருந்த கடவுள்கள் என்ன, இப்ப வந்து புது கடவுள்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேத காலத்துல இந்த குபேரன்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இப்ப இந்த குபேரன் இருக்கு. வேத காலத்துல பன்றி என்பது வராக உருவம், இறைவன் பெருமாளோட வராக ரூபம், அவ்வளவுதான். ஆனா பன்றி எல்லா பணக்காரங்களோட டேபிள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பன்றி இருக்கு இப்போ. ஏன்னா இது பன்றி வந்து ராசிக்குரிய பொருளா பாக்குறாங்க. நம்ம வந்து பன்றியை வந்து பார்க்கவே மாட்டோம், அதை ராசிக்குரிய பொருளா மாத்திட்டாங்க. இந்த கண்டென்ட்லாம் யாரா பண்ணா? சீனாக்காரன் பண்றான். உலகம் ஃபுல்லா சீனாக்காரங்க தன்னுடைய மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக விதவிதமா மணி பிளான்ட், எல்லாருடைய டேபிள் பாருங்க மணி பிளான்ட் இருக்கும். மணி பிளான்ட் வச்சா நிறைய மணி வரும், அது பேரே மணி பிளான்ட். ஏன் மணி பிளான்ட்னு வைக்கிறேன்? பிராண்டிங். இதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஆன்மீகத்தை கூறு போட்டு விற்கிறாங்க. இப்ப முதல்ல வந்து ஈஸ்வரனையும் சிவனையும் இவரையும் திருமாலையும் முருகனையும் கும்பிட்டு பக்திமானா இருந்தான். ஆனா இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் என்ன, அதர்வண வேதத்துல போய் கண்டுபிடிக்கிறான். அதர்வண வேதத்துல இருந்து எடுத்து பிரத்யங்கரா எடுக்கிறான். அந்த பிரத்யங்கராவை கும்பிட்டா எதிரிகள் சுத்திருவாங்க. வராகி கும்பிட்டா உங்களுக்கு வந்து இதாயிரும். முன்ன வந்து என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போட்டு ஓம் நமச்சிவாய வந்துட்டே இருந்தாரு நம்ம அப்பா. அவருக்கு எந்த பிபியும் வரல, ஸ்ட்ரெஸ்ஸும் வரல. நம்ம என்ன பண்றோம்? நம்ம போயிட்டு திங்கட்கிழமை காலை சந்திர பகவான் அருளாசியுடன் இனிய நற்காலை வணக்கம். ஏன் சந்திர பகவான் கிழிச்சாதான் நான் வந்து இன்னைக்கு நாள் நல்லா இருப்பேனா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க.
மேட்ரு என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. கமர்ஷியல் ஆக்கினது யாருன்னா உலகத்தின் ஆன்மீகம், நாட் ஜோதிடர்கள். ஜோதிடர்கள் அதை ஒண்ணுமே பண்ணல. ஜோதிடர்கள் மிஞ்சி போனா கல் வித்தா மை வித்தான்னு வேணா நீங்க சொல்லலாம். ஆனா புது புது கடவுளை கண்டுபிடிச்சவன்லாம் யாருன்னா இது ஒரு உலக வர்த்தகம். ஒரு காலத்துல கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், இனிப்பு. அவங்க வந்து சந்திரன் சாமியை கும்பிடுவாங்க, சந்திரனை கும்பிடுவாங்க, வெறும் நிலாவை கும்பிடுவாங்க. நிலா மாதிரியே பொம்மை செஞ்சு வச்சு அது பக்கத்துல ஒரு அகல் விளக்கு ஏத்துனாங்க. இது பழக்கம். இது எப்படிலாம் கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு ரவுண்டு கேக்கு, அதுக்கு ஒரு கத்தி, அதுக்கு ஒரு குல்லா, ஹாப்பி பர்த்டே டு டொம்முன்னு வெடிக்கிறது. இது வேர்ல்டு வைடு மார்க்கெட் ஆயிடுச்சு. இதுக்கு புரோட்டோகால் ஆயிடுச்சு. இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து விளக்கை ஏற்றுபவர்கள், விளக்கை அணைப்பவர்கள் அல்ல. நாம் எதையும் வெட்டுபவர்கள் அல்ல. ஸோ நாம் எதையும் அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறைய சொல்லலாம். தமிழர்கள் வழக்கம் எதையுமே எரிக்க மாட்டாங்க. தமிழர்கள் எல்லாத்தையும் குளிப்பாட்டுவாங்க. சிவனை குளிப்பாட்டிட்டு இருந்தோம் நம்ம. ஆனா இன்னைக்கு தமிழர்கள் வந்து இறந்த புணத்தவனை வெறிச்சிட்டு தானே சார் இருக்கும். அதான் சொல்றேன், கலாச்சார வேறுபாடுகள், வேறு வேறு கலாச்சாரம் இங்க வந்ததால ஏற்பட்டதுதான் இது எல்லாமே. இன்னைக்கு பாம்பு நாக்கில் விட்டு கடிக்க விடுறான். இது நம்ம ஊர் போதை பழக்கமா? நம்ம ஊர் போதை பழக்கம் கல் பழக்கம். கல் குடிப்பாங்க. எவ்வளவு நாளும் அவங்க லிவர் ஒன்றாவாது, கல் குடிப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ பாம்பு விட்டு கொத்த விட்டு புது வகையான போதைகள், புது வகையான பவுடர், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தமிழர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இதெல்லாம் சொன்னவையார்? உலக வர்த்தகம், உலக போதை வியாபாரம். அந்த உலக போதை வியாபாரம் மாதிரி உலக போதை ஆன்மீகம். நீங்க உங்க நாட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டீங்க, காளியாத்தா மாரியாத்தா ஆல் ஓவர். இப்ப எனக்கு இமீடியட் சாமி ஏதாவது வேணும். சீனால இருந்து இம்போர்ட் பண்றீங்க, இறக்குமதி பண்றீங்க. பண்ணி பொம்மை வச்சுக்கோ. ஒரு முட்டா பை ஒருத்தர் பாஸ் தின்னா பாஸ் ஆகும்னு சொன்னா பாத்தீங்களா? இவனை மாதிரி முட்டா பை எல்லாம் என்ன பண்றான், இதை பிராண்டிங் பண்றான். எதை பிராண்டிங் பண்றான்? பண்ணி பொம்மை போய், நாய் பொம்மை போய், குரங்கு பொம்மை போய். உண்மையான ஆன்மீகம் நான் என் பதிவை நீங்க காட்டுங்க. என்னைக்காவது நான் வந்து எதையாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் காட்டுங்க. ஆன்மீகவாதிகள் வேறு. ஆன்மீகம் என்பதே அமைதிக்கான பாதை. ஆனால் அதில் ஜோதிடம் ஒரு கருவி. நான் சரியான உங்களை யாருங்க ஜோசியம் பார்க்க சொன்னா? நல்லா எதுங்க? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க, எதுவுமே இல்லை, உங்களை யாருக்கு ஜோசியம் பார்க்க? மெடிக்கல் செக்கப்பும் ஜோசியமும் ஒண்ணுதான். உங்களுக்கு உடம்பு வீக்கானா மட்டும்தான் நீங்க மெடிக்கல் செக்அப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்க மனசு வீக்கானா நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணாமட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரியா தான் இருக்கும். நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணாம தான் சுகர் லெவல் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ இதையும் கிட்டத்தட்ட ஜோதிடத்தோட எடுத்துக்கலாமா எப்படி சார்? நீங்க இது எப்படி இறைவன் மாதிரி பேசுவீங்க? இப்போ நீங்க சார் நான் என்ன கேக்குறேன், நம்மளுக்கு ஒரு நோய் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு மெடிக்கல் செக்அப் போகும்போது தான் சுகர் லெவல் கம்மியா இருக்கு, அதுக்கப்புறம் தான் டேப்லெட் நம்ம திணிக்கிறாங்க. இதே நான் ஜோதிடத்தோட ஒப்பிடலாமா அப்படின்னு கேக்குறேன். பண்ணுங்க. சினிமா படம் இருக்கு இல்லையா, சினிமா படம். அப்ப சொன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்திருந்தா உயிர் போயிருக்கும், நல்ல வேலை கரெக்டா கொண்டாட்டிங்கிறாங்க. உடனே யார் அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்து அவர் பேரு, இவர் பேரு, அவர் பேரு பீட்டர் அப்படின்னா மதங்களை தாண்டி அன்பு இதெல்லாம் சொல்றீங்கல்ல. இந்த நேரத்துல எதுல கிரேஸ் ஆனீங்க? ரீல் சார். அது நீங்க வேண்டாம் இல்ல, அது ரீல் தானே. ரீல் இல்ல, அது விட்டுருங்க. அது நடக்கிற சம்பவம், அதை கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்றாங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க? 10 நிமிஷம் முன்னாடி கூட்டிட்டு வந்தவர் உயிரை காப்பாத்தியவர். கரெக்டா? கரெக்டா? அப்போ எங்க கிட்ட ஜோசி பாக்குறீங்க, உங்களுக்கு சூசைட் பண்ணிக்க வேண்டிய நேரம் நான் சொல்றேன். ஒரு 4 நாள் நான் நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சூசைட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு நேரம் தெரியலன்னு. அவ்வளவுதான், 2 ஒண்ணு தான். இல்ல சார், சூசைட் பண்ண நினைக்கிறவன் டக்குனு முடிவு எடுத்தா டக்குனு தூங்கிடுவான். அப்பெல்லாம் ஆனா நிதான அதை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 10 நிமிஷம் தனியா யோசிக்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த சூசைட் சொல்லிக்காம நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் எழுதி வச்சுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, எப்போ என்னோட கடைசி போனுப்பா எல்லாம் சொல்லுவான். அப்படி ஃபோன் மட்டும் சாக மாட்டேன் சார், ஏன்னா அவனுக்கே தெரியும். அப்பெல்லாம் அந்த நிதானம் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லும் போது நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல. நான் சூசைட் பண்ண கேஸ் 100 பேரை பார்த்திருக்கேன். எல்லா சூசைட் பண்ண கேஸும் கடைசியா ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிட்டு தான் சாவான். அந்த ஸ்டண்ட் பண்ணி 99 கேஸை காப்பாத்திடுவாங்க நண்பர்கள். லொகேஷன் வச்சு பிடிச்சி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சுத்திடுவாங்க. அவன் ஸ்டண்ட் பண்ணாம செத்துருந்தானா யாருக்குமே தெரியாது. ஆனா அது மனித இயல்பு. கடைசியா போறோம், பேசிட்டு சாவலாம். கடைசியா ஒரு முத்தம் கொடுத்துட்டு, மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாவலாம். இல்ல, நினைக்கிறவனே சாவ மாட்டானே சார். அவ்வளவுதாங்க. அதே மாதிரிதான் ஜோசியமும். நல்லா புரிஞ்சுங்க. ஜோசியம் யாருமே ஜென்ரலா பார்க்க மாட்டாங்க. யார் ஜோசியம் பாப்பா? எனக்கு முகூர்த்த நாள் வருது, சரி நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ உங்க ஆபீஸ்ல ராகு காலம், உங்க மேனேஜர் மீட்டிங் கூப்பிடுறாரு. இப்ப என்ன பண்ணலாம்? ராகு காலம் நான் பார்க்கவே மாட்டேன்னு. இல்ல, நீங்க மேனேஜர் கூப்பிட்டா போய் தானே. நீங்க பாக்குறவங்கள சொல்றேன், நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க தான் பொறிச்சலராச்சே. நான் சொல்றது என்னன்னா,
இது சொல்றேன் நான். புரட்சியாளர் சார் ஒரு தெளிவு வேணும்ல. இப்ப சொல்ற மாதிரி இல்ல, ஜோதிடத்துல இப்ப கிட்டத்தட்ட ஒரு ராசி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப இப்ப சுனாமியா இருக்கட்டும், கொரோனாவா இருக்கட்டும், இறந்தவங்க அத்தனை பேரும் ஒரே ராசியா, ஒரே லக்கணமா, ஒரே நட்சத்திரம். அப்புறம் எதுக்கு ஜனன ஜாதகம் இருக்கு? இப்ப ஜனன ஜாதகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நான் அதான் சொன்னேன், ஒருத்தன் குடிக்கிறான், டெய்லி குடிக்கிறான், அவன் ஏன் சாவல? பக்கத்து கிழமை ஏன் சாவல? 2 லிட்டர் சாராயம் குடிக்கிறான்ல, 64 பீடி குடிக்கிறான் காலில இருந்து, அவன் ஏன் சாவல? ஒரே ஒரு வருடம் தப்பு பண்ண என் ஃப்ரெண்ட் ஏன் செத்தான் என்றால் அவனுடைய உடல் அமைப்பு, அவனோட அப்பா அம்மா கொடுத்த தெம்பு ஆரத்தட்டு இருக்குங்க. அதான் சார், ஜோதிடம் வந்து இன்வால்வ் ஆகும். அதே மாதிரிதான் ஜோசியத்துல ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனா எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்பலாம்? எத்தனை பெர்சன்டேஜ் ஜோதிடத்தை நம்பலாம்? 80% நம்பலாம். ஏன்னால் மீதி இருக்க 20% தான். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அனஸ்தீசியா டாக்டர் போடுறாரு. இப்ப என் மனைவிக்கு அனஸ்தீசியா போட்டா அனஸ்தீசியாவே ஆகாது, ஏன்னா அவனோட தெம்பு. அதே எனக்கு சும்மா 2 லிசெட் மாத்திரை தின்னாலே நான் தூங்கிடுவேன், ஏன்னா என் தெம்பு இவ்வளவுதான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தெம்பு இருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். யூ கேன் எப்படி மனித உடல்களை உங்களால காமனைஸ் பண்ண முடியலையோ, மனித பலத்தை காமனைஸ் பண்ண முடியலையோ. ஒரு பாடாவதி இருக்கான், அவன் சொன்னா நல்லதெல்லாம் நடக்காது, ஆனா அவன் சொன்னா கெட்டதெல்லாம் நடக்கும். இது எப்படி அவன் நாக்குக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷல் சத்து வந்ததுன்னா தெரியல, இறைவன் படைப்பு. பாம்பு, ஒரே பாம்பு இருக்காங்க, பாம்புல 4800 சம்திங் ஏதோ ஜாதிகள் இருக்கு, பூச்சியில 1,00,000 பூச்சி இருக்கு. மனிதர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு உருவ அமைப்பை வச்சு நீங்க வந்து நானும் மனிதன் நீயும் மனிதன்கிறீங்க. உருவ அமைப்பும் ஒத்து போறது கிடையாது, குணமும் ஒத்து போறது. நமக்குள்ள எத்தனை கேட்டகரி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஜோதிடம் சொல்றது மனிதனுக்கு அப்ளிகபிள். நான் தான் மனித வடிவில் மிருகமச்சேன், எனக்கு ஏன் அப்ளிகபிள் ஆகலைன்னா நான்லாம் எவன் சொன்னாலும் திருந்த மாட்டேன். ஜோதிடம்ங்கிறது ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி நான் டாக்டர், நான் ரிப்போர்ட் தரேன், கண்டிப்பா நீ இதான் ஆக போகுது, நீ கேலி அப்படின்னு நான் சொல்றேன். முடியாது, நான் அப்பயும் இதை நான் செய்வேன், நான் அப்பயும் நான் அதை செஞ்சு காட்டுவேன்னு உட்காந்துருந்தா உங்களை யார் என்ன பண்ண முடியும்? ஜோதிடம் உங்களை கெடுக்கலைங்க, நீங்க நம்புறது நம்பாதது தான் கெடுக்குது. டாக்டர் கரெக்டாக தான் சொல்றாங்க. எந்த டாக்டரும் உங்களை வந்து காப்பி குடிக்க சொல்ல, அது காஃபிங்கிற வியாதி, இது நச்சு பொருள், கிரீன் டீ குடிந்தா எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க காப்பி குடிக்கிறீங்க, காப்பி குடிக்கிற பக்கத்து இருக்கிற நல்லா இருக்கானேன்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன செய்யுது? நான் கூட தான் ஒரு நாளைக்கு 12 காப்பி குடிக்கிறேன். See, you cannot commonize anything and anything in the world. மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க, யாரு, புரட்சி தமிழன் நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அந்த புரட்சி தமிழர் இபிஎஸ் அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் அரசியலும் நாம் தமிழருடைய அரசியலும் ஒண்ணா? சொல்லுங்க. கிடையாது. இல்லை. ஏன்? மனிதர்கள் தானே. சரி, மோடி என்ன நம்பர்ல பிறந்தார் சார்? அது எடப்பாடி அவர்கள் நாம் தமிழர் சீமான் அவர்களும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காரு. இவர் எப்படி வந்தாரு தெரியும்? சீமான் அவர்களும் எப்படி வந்தாரு? முடிச்சிடறேன். நம்பர் 8 பெரியார். பெரியார் பிறந்த அதே நாள்ல தான் மோடி பிறந்தார், தெரியுமா? பெரியாரின் பர்த்டேவும் மோடி பர்த்டேவும் ஒரே நாள். அதனாலதான் மோடி வந்து பெரியார் பிடிக்கலையோ தெரியலையே. ஏன் ஒரே நாள்ல பிறந்த ஒருத்தர் ஒரே மாதிரி இல்லை? ஏன்னா பெரியாரை பத்தி பேசும்போது மோடி அவர்கள் சொல்லி நீக்கப்பட்டிருக்காங்க. தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க தெரியாம கேட்கிறேன், எனக்கு தெரியல, நீங்க சொல்லி கொடுங்க. மோடி பர்த்டேவும் பெரியார் பர்த்டேவும் சேம் டே. பெரியார் இவங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க, இவங்க மோடியை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஒரே நாளில் பிறந்தவர். நீங்க தான் ராசிப்படி நம்பர் படி 2ஆம் நம்பர்காரங்கெல்லாம் கற்பனைவாதிகள், 4ஆம் நம்பர்காரங்கெல்லாம் போகவாதிகள், 7ஆம் நம்பர்காரங்கெல்லாம் இப்ப சொல்றோம்ல, 8ஆம் நம்பர்காரங்கெல்லாம் இப்படி இருக்குல்ல. இப்போ இவர் கடவுளே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருக்கிறது என்று சொல்பவன் முட்டாள் காட்டு மிராண்டி. அமாரா தேஷ்மே ராமர் கோயில் கட்டி, ராமர் கோயில் கட்டுறவர் மோடி, ராமர் கோயில் கட்டிட்டார். இவர் ஏன் இப்படி இருக்கார்? இவர் ஏன் இப்படி இருக்கார்? இவர் ஏன் ஒத்து போல? பதில் சொல்லுங்களேன். நீங்க தான் எல்லாத்தையும் காமனைஸ் பண்ணுவீங்களே, ஏன் காமனைஸ் ஆகாது? அது அவருடைய விருப்பம் சார். இப்போ வந்து எனக்கு வந்து தெய்வமே வேண்டாம், தெய்வத்தை பிடிக்காது, தெய்வத்தை கும்புற நம்புறவன் காட்டு மிராண்டி. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனா மோடி இது சீமானு 8. இங்க பாருங்க, சீமானு 8ல தான் பிறந்தாரு. இதுல நான் புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட் சொல்றேன். எங்க அப்பா ஜோஷியர், அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், 8ஆம் நம்பர்காரங்க, இவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், இவர் நம்பிக்கை இல்லாதவர், இவர் இன அரசியல் பண்றவர், ஆனா இன தமிழ் இனம் தான் ஆளணுங்கிற வெறியில் இருக்கிறவர். இது எப்படி 3 ஒத்து போகுதுன்னா? நானும் அதான் சார் கேட்கிறேன். கிரகங்கள் என்ன சொல்லுதுனால் 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க கிளர்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதிலா மேட்ச் பண்ணிட்டேன். இல்ல சார், நானும் அதான் கேட்கிறேன். 8ஆம் நம்பர்ல பிறந்தவர்கள் முடிச்சறேன் சார், பல லட்சம் பேர் இருப்பாங்க. இருங்க சார், அத்தனை பேர் அதே கிளர்ச்சி உடையவர்களா இருக்கார்களா? அதுதான் கேள்வி. அவ்வளவுதான். அது அளவில் மாறுபடுகிறது, அறிவியல் அளவில் மாறுபடுகிறது. அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்பவருடைய பேராசை பிரதமராகும் கனவு அவர் ஆகிவிட்டார். ஆனா அது யானை சாப்பிடுது, அவ்வளவு சாப்பிடுது. இவருக்கு வந்து பெரியாருக்கு வந்து மக்களை திருத்தினா போதும், எனக்கு பதவி வேணாம், அண்ணாதுரை ஆண்டுகிட்டுன்னு சொல்லிட்டு மக்கள்
மொத்தத்துல ஒரு 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 கிளர்ச்சியாளர். சீமான் வந்தார், கஞ்சி வேணாங்க, ஒரு கிளர்ச்சியாளர். கிளர்ச்சியாளர் எல்லா கிளர்ச்சியாளரும் 8ஆம் நம்பர் தான். இப்படி புரிஞ்சுக்கணும். அதை எதை வச்சு கிளர்ச்சி பண்ணான்னு புரிஞ்சுக்கூடாது. கேரக்டர் வைஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கல சார், உங்களுக்கு எத்தனை நம்பர் ஒரு இந்த கேரக்டர் தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கல அப்படி சார்? ஆமா, 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணு, 8ஆம் நம்பர்ல பிறந்த இவர் பக்திமான், இவர் நாத்திகவாதி, இதே மேட்ச் ஆகல. அல்லது கிளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா மேபி இவர் பக்கத்துல கேமராமேன் நிற்கிறார், இவர் கூட 8ஆம் நம்பர்காரரா இருக்கலாம். அவர் பாட்டு கம்பெனிக்கு வராரு, வேலைக்கு போறாரு, வீட்டுக்கு வராரு. இவர் ஏன் கிளர்ச்சியார ஆவல? சோ சில கேள்விகளை காமனைஸ் தான் பண்ண முடியுமே தவிர கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம வீட்டு நாயும் பக்கத்து வீட்டு நாயும் ஒரே மாதிரி இல்லை. கேட்டா இது ஒரு லேபரேட்டரு, அது இதெல்லாம் சொல்றாங்க. குணங்களின் அடிப்படையில வேறுபடுது, உருவங்களின் அடிப்படையில் பெரிய நாய் சின்ன நாயின்னு வேறுபடுது. எத்தனை வேறுபாடுகள் இருக்காங்க. மனிதர்களை மட்டும் ஏங்க ஒரே மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அதுல ஜோதிடர்கள் தான் பாவம். நீங்க என்ன கேட்குறீங்க, பொட்டி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போனவனு இருக்கான், பெரிய பெரிய கேஸ் கேட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்தவனு இருக்கான். மாசம் ஃபுல்லா லைசன்ஸ் போனீங்க, அன்னைக்கு பார்த்து வேற சட்டம் மாத்தி போட்டு வந்துட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. உங்களை உடனே ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றான், சட்டத்தை மீறி விட்டார் அப்படின்னு. இது உங்க நேர காலம். அதுக்கு யார் என்ன செய்யுது? தப்பே பண்ணாதவன் மாட்டிப்பான், தப்பு பண்ணவே ஜாலியா இருப்பான். அவன் விதி, அவன் நேரம். யூ கேன் நாட் காமனைஸ் எனிதிங், யூ கேன் நாட் சிஸ்டமைஸ். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சிஸ்டம் படி தான் நடக்குதா? இந்த கேள்வி தான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு எடுத்து மேட்ச் பண்ணேன். 8ஆம் நம்பர்காரங்க கிளர்ச்சிக்காரங்கன்னு கோர்ட்டில் வர மாட்டேங்கிறாங்க, 8ஆம் நம்பர்காரங்க கொள்கைக்காரங்கன்னு கோர்ட்டில் வர மாட்டேங்கிறாங்க. 8ஆம் நம்பர்காரர் இவர் ஒருத்தர் சும்மா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு நான் காமனைஸ் பண்ணேன். ஏன்னா நீங்க வீடியோட போய் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கமான் நீ என்ன நம்பர்ல பிறந்தா 7, உன் பொண்ணாட்டோட ஜாலியா இருக்கியா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிமா. ஏன்னா வீட்டுல பின்னாடி அங்கதான் உன் ஒய்ஃப் உட்காந்துருக்கா, அவன் முன்னாடியே ஐ எம் நாட் ஹாப்பின்னு சொல்லுவான். சோறு அடிக்காது. அப்போ இது எதை வச்சுதான் நீங்க கருத்து கணிப்பு பார்ப்பீங்க? இன்னொன்னு, உங்களுக்கு அந்தரங்கமா 1008 பிரச்சனை இருக்கும். நீங்க அந்தரங்கமா ரொம்ப கேவலமான ஒரு ஆளு அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் சம் எக்ஸ். ஆனா வெளியே இருக்கும் போது நீங்க கேட்கிற எல்லா பாலியல் கேள்விக்கு நியாயமா பதில் சொல்லுவாரா? உங்களுடைய முதல் உறவை நீங்க யார் கூட கொண்டீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு? வாட் நான்சென்ஸ் கொஸ்டின், நான் ஒரு யார் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஜோதிடத்தை எப்படி யூ கேன் காமனைஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் நாங்கெல்லாம் சேர்ந்து என் கிளைண்ட்ல இப்படி பார்த்தவன் இப்படி இருந்தான், அப்படி பார்த்தவன் இப்படி இருந்தான், வெள்ளை சட்டை போட்டவன் இப்படி இருந்தான், சவுப் சட்டை போட்டவன் இப்படி இருந்தான், இப்படி இருந்தா இப்படி ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு புரோட்டோகாலாக வச்சிருக்கோம். எங்களுக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு தர்ம சோதனை? இந்த மாதிரி நீங்க போயிட்டு நீதியரசர்கள்ட்ட இதே மாதிரி நீங்க போயிட்டு நீதியரசரோட சாட்சி தான் சார் கேட்பாரு, நீங்க தான் டேட்டா சொல்றீங்க இப்படிதான் நடக்கும் அப்படின்னா. அதனாலதான் கேள்வி இருக்கு. அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும், அவன் விடுதலையா இருப்பான். நீங்க ஆனா எத்தனையோ விஷயங்கள்ல மனசாட்சிப்படி வேற தீர்ப்பு, சட்டப்படி வேற தீர்ப்பா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டஃப் நீங்க கொடுக்கல. எல்லா போலீஸும் பார்த்து, போலீஸ் நீ என்ன இந்த அடி அடிக்கிறியே, அங்க பார் அவன் எவ்வளவு ஜாலியா சிட்டுக்குருவி மாதிரி சுத்துறான், கார்ல சுத்துறான், அவனை போய் கைது பண்றா பார்க்கலாம் அப்படின்னா சட்டப்படிதான் எதையும் அவங்களால செய்ய முடியும். அவன் நல்லா தெரியுது, ஒரு நாள் இவன் சிக்கும், இந்த நாய் ஒரு நாள் சிக்கும், அவன் ரவுடி டார்கெட் பண்ணி. ஒருவேளை உங்க கெட்டப் அப்படியே காட்டி கொடுக்குதா சார்? எப்படி சார் சாமியாருங்கிற கெட்டப்பு அதனால காட்டி கொடுக்குதா? அப்படி என்ன காட்டி கொடுக்குது சார்? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா, எங்களை தான் நான் தான் லா வச்சிருக்கேன், சயின்ஸ் வச்சிருக்கேன். சரி வாங்க, தானே உங்க ப்ராப்ளம். மகரிஷி, பிரம்மர்ஷி, ராம்ஜி, பரமஹம்ச சுவாமிகள். ஓகே ரைட். எங்க ஊர் தண்ணீர்பள்ளியில ஒரு புத்து கோயில், எங்க கோயில் தான், எங்க கோயில் தான். அந்த கோயில்ல குறி சொல்லுவாங்க, சாமி ஆடுவாங்க, அப்படி குறி சொல்லுவாங்க. சாதாரண கிழவி, வேலைக்கெல்லாம் அதெல்லாம் படிச்சது கூட கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது சொல்றது அப்படியே பழிக்குதே சார். எப்படி? நான் மட்டும்தான் இந்த ஊர்ல ஜோசியம் சொல்றேன்னா? ஏன் அருள் வாக்கு சொல்றவன் இல்லையா, குறி சொல்றவன் இல்லையா, சாமி ஆடுறவன் இல்லையா? இதுல எத்தனை கேட்டகரி இருக்கு. அவன் சொல்றது எல்லாமே நடக்குது. எப்படி என்றால் இன்ட்யூஷன், உள்ளொளி, அனுபவம். அதுவும் உள்ளொளியும் மெச்சூரிட்டியும் ஃபார்முலாவும் எல்லாம் சேர்ந்த கலவை. இப்ப எங்கிட்ட கேட்பாங்க, சார் உங்க ஜாதகத்தெல்லாம் ஒரு ஜூனியர் ஜோசியர் போட்டு அவங்கள கணிச்சு வைக்க சொல்லுங்க, அதை எடுத்து நீங்க ஒரு டச்சிங் பண்ணி ஃபைனல் டச்சா நீங்க பண்ணி சொல்லிருங்க. முடியாதுமா, முடியாது. இது முழுக்க அனுபவம் சார்ந்தது. சீனியர் டாக்டர் இருக்கார், அவர் இப்படி பார்த்துட்டு கிளம்பு, ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் இது எப்படி அணுகணும்னு. இதுல அவர் படிப்பும் இருக்கு, அவர் எத்தனை 1000 ஆப்ரேஷன் பண்ண அபூர்வ சிந்தாமணி, அது இல்லாம என்ன சொல்றாரு, எமோஷன்ஸ் இல்லாதவர். எல்லா கேரக்டரும் ஒன்றனைய எத்தனை வருஷம், எனக்கு 25 வருஷம் ஆச்சு. நான் இன்னைக்கு நேத்து பண்ணல. எங்க தாத்தா ஜோசியர், அப்பா ஜோசியர், நான் ஜோசியர். அவங்க சிரிக்கும் போது பார்ப்பேன், ஓஹோ அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி அப்படிம்பாரு தாத்தா. அப்படி சின்ன பிள்ளைல இருந்து. நீங்க ஒரு இசைங்க, நீங்க ஒரு ஓவியம் படிச்சிட்டீங்க,
அது ஒரு இசை படிச்சிட்டீங்க. நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. இப்போ கேமராமேன் சார் இருக்காரு, இவர் குடும்பமே இசை குடும்பம்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா இங்க தம்புரா எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாரு, அம்மா அங்க வேணை வாசிச்சுட்டா சாரி காமான் தான் அவங்க சாப்பிடுவாங்க. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க அவர் பிறந்ததுல இருந்து இசையோட வளர்ந்தவர், நீங்க இசையை படிப்பா படிச்சவர். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ப்ரொஃபஷன். பாட்டு பாட கூப்பிட்டா பாட்டு பாடுவீங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் அப்படி இல்லை, சும்மா காட்டி பாடுவார். அவரால் பாடாம இருக்கவே முடியாது, அவர் ரத்தத்துல ஓடுறது. அது மாதிரி எனக்கு ஜோஷியம் ரத்தத்துல ஓடுது, என்னால கண்டுபிடிக்க முடியும்.